ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ பெரியவாளுடைய இன்னைக்கு அனுஷம் தனக்கு தொண்டு செய்ய விரும்பாத ஒருத்தரையும் தன்னை பார்க்க விரும்பாத ஒருத்தரையும் பற்றி ஸ்ரீ பெரியவா சொன்ன அதிசயமான குரு பக்தி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். மகா பெரியவா கிட்ட கைங்கரியம் செய்ய பாக்கியம் பெற்றவர் ஏகாம்பரம். அவர்கிட்ட பேப்பர் பேனா எடுத்துன்னு வந்து நான் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கோ அப்படின்னு மகாகாவுங்கிற இடத்துல, அது குல்பர்கா கிட்ட இருக்குது. அப்போது முகாம் இருக்கும்போது மகான் வந்து ஏகாம்பரத்துக்கிட்ட சொன்ன விஷயம். மகா பெரியவா தன்னோட 13வது வயசில் பட்டத்துக்கு வந்த புதுசில் அவருக்கு முன்னாடி காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக இருந்த பரமாச்சாரியார்கிட்ட கைங்கரியம் செஞ்சவாளை வரிசையாக நிற்க வச்சு அறிமுகப்படுத்தினாலாம். அதில் ஒருத்தரை காண்பிச்சு இவர் தான் முந்தைய குருவுக்கு மடி வஸ்திரம் தோச்சு கொடுத்தவர் அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்லிட்டு அவர் பக்கம் திரும்பி, இனிமே இவர் தான் உனக்கு பெரியவா, உன்னோட வஸ்திர கைங்கரியத்தை தொடர்ந்து பண்ணு அப்படின்னாராம். ஆனால் அந்த அன்பர்கிட்டேருந்து பதில் வேறு விதமாக வந்துதான். நான் முந்தைய பெரியவாளுக்கு கைங்கரியம் செஞ்ச கைகளால் வேற யாருக்கும் செய்ய இயலாது அப்படின்னுட்டாராம். இதை தவிர இன்னொன்றையும் ஸ்ரீ பெரியவா எழுதிக்க சொன்னான். கலவையில் முகாம் இருக்கும்போது பன்ரூட்டியில் இருந்து ஒரு ரெட்டியார் ஒருத்தர் மடத்துக்கு நிறைய காணிக்க அனுப்புவார். அத்தோட தன்னோட வணக்கத்தோட பெரியவாளுக்கு சொல்ல சொல்லியிருந்தார். அவர் ஏன் நேரில் வரல அப்படின்னு பெரியவா கேட்டாலாம். அதுக்கு காணிக்க கொண்டு வந்தவர் சொன்ன பதில், 66வது பீடாதிபதியான குருவை தரிசனம் செஞ்ச கண்களால் அவருக்கு பின்னால் வரும் குருவை தரிசிக்க மனம் ஒப்பலையாம் அப்படின்னு ரெட்டியார் சொல்லுவார் அப்படின்னாராம். இந்த இருவருடைய குரு பக்தியையும் மெச்சி இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு தான் ஏகாம்பரத்துக்கிட்ட சொல்லி எழுத வச்சாலாம் பெரியவா. இதை அப்படியே ரேடியோவில் சொல்லும்படி ஏற்பாடு பண்ணு அப்படின்ட்டா பெரியவா. ஆனால் குல்பர்காவில் இருந்துட்டு எதையோ சொல்லி இது ரேடியோவில் வரணும்னா எப்படி? எவ்வளவோ தடைகளை தாண்டின்னா இது வரணும், இது ஒளிபரப்ப முடியும். ஏகாம்பரம்லாம் அது முடியாத காரியம் அப்படின்னு பெரியவாளுக்கு நிலைமையை விளக்கினாராம். சரி சரி, அதனால் என்ன, பத்திரிகையிலாவது ஏற்பாடு பண்ணலாமே, அதுக்கு ஏற்பாடு செய்ய சரி அப்படின்னு பெரியவா ஓய்வு எடுத்துக்க போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்குள்ளர ஏகாம்பரத்துக்கு அழைப்பு வந்தது. மகா பெரியவாளை பார்க்க ஒரு குழு வந்திருக்கு, அவளுக்காக தான் ஏகாம்பரத்தை வர வச்சிருக்கார் பெரியவா. நான் காலையில் சொன்ன இந்த குரு பக்தியை ஒளிபரப்ப இவாக்கிட்ட கேட்டுப்பாரு முடியுமான்னு. குழுவில் இருக்கிறவா யாருன்னு தெரிஞ்ச ஏகாம்பரம் வியப்பினாலும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டா. அந்த எல்லாரும் யாருன்னா அகில இந்திய வானொலியில் ஸ்டேஷன் டைரக்டர் ஒருத்தர் ட்ரைனிங்காக எல்லாரும் அங்கே வந்திருக்கா. மகானை தரிசிக்க இருக்கிறதுனால பெரியவாளுடைய எண்ணப்படி அந்த குரு பக்தியில் சிறந்த 2 பேரையும் எடுத்து சொல்லி இதை ஒளிபரப்ப முடியுமான்னு அவகிட்ட கேட்டாராம் ஏகாம்பரம். இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமே, உடனே ஏற்பாடு பண்ணுறோம், ஒரு நல்ல காரியத்துக்கு எங்களை உபயோகப்படுத்த தான் ஸ்ரீ பெரியவாளுக்கு எங்களுக்கும் ஒரு தரிசன ஏற்பாடும் இன்றைக்கி நடந்திருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவள் அன்றைக்கே அதை ஒளிபரப்பவும் செஞ்சுட்டாலாம். பெரியவா நினைக்கிறது என்றைக்கும் எப்படியும் நடந்தே தீரும். இன்றைக்கி அனுஷம் வேற, இதை நான் சொல்ல நீங்கள் கேட்க இது எப்பேற்பட்ட பாக்கியம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.